வெனிசுலா மீதான அமெரிக்க இராணுவ ஆக்கிரமிப்பு என் கருத்துப்படி ஒரு குற்றச் செயல். இது ஒரு பயங்கரவாத செயலாகும். ஏனெனில் இது சர்வதேச சட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தியாயத்தில் உள்ள அனைத்து கொள்கைகளையும் மீறுகிறது. இது தனி இறையாண்மை கொண்ட நாட்டிற்கு எதிரான ஒருதலைப்பட்ச நடவடிக்கை. அவர்கள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மோரோஸையும் அவரது மனைவியையும் கடத்திச் சென்றுள்ளனர். அது முற்றிலும் நியாயமற்றது. வெனிசுலா பொலிவேரியன் குடியரசின் அரசியலமைப்பின்படி அவர் நாட்டின் சட்டபூர்வமான ஜனாதிபதி. தனியாக யாரும் அமெரிக்காவை தடுக்கவோ அல்லது எதிர்க்கவோ முடியாது என்று நான் நினைக்கிறேன். யாரும் ஒன்று சேராமல் இருக்கக்கூடாது. இது சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டிய நேரம். நாங்கள் லோயர் சவுத் பகுதியில் காலநிலையில்லா இயக்கத்தை உருவாக்க முடிந்தது. அது 50களில் நடந்தது. நாங்கள் எங்கள் உரிமைகளை பாதுகாத்தோம். தற்போது சீனாவுக்காக நாங்கள் G77 உருவாக்கினோம். மேலும் தென்மேற்காசிய நாடுகளுக்கு இடையே கூட முக்கிய பன்னாட்டு கட்டமைப்பு உள்ளது. இதன் வாயிலாக எங்கள் சவால்களை எதிர்கொண்டு தீர்வுகளை காண உதவுகிறது. நமக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை தன் பணியான சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் வெவ்வேறு நாடுகள் அதை மதிப்பதை உறுதி செய்வதற்காகவும் அனைத்து நாடுகளுக்கும் இடையிலான ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பதற்காக செயல்படுகிறது என்று நம்மால் கூற முடியாது. நமக்கு பிற பிராந்திய சர்வதேச அமைப்புகளும் உள்ளன. தற்போது நமக்கு பிரிக்ஸ் உள்ளது. பொருளாதார ரீதியாக பிரிக்ஸ் நாடுகள் அதிக சுதந்திரத்துடன் செயல்படவும் மேலும் சமூக இணக்கத்தை தங்கள் நாடுகளுக்கிடையில் வலுப்படுத்தவும் முடிவெடுத்தோம். மற்ற பிராந்திய பன்னாட்டு அமைப்புகளும் அதையே முயற்சிக்க வேண்டும். போர்வழி மூலமாக அமெரிக்கா அரசு விதித்த விதியின்படியே நடக்க வேண்டும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து குரல்களையும் ஒன்றிணைக்க வேண்டிய நேரம் இது. அமெரிக்காவின் சர்வதேச கொள்கைகள் வழிநடத்தும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை நாம் நிறுத்த ஒரே வழி இதுதான்.